கணேசி பிள்ளை கேட்டால் தரமாட்டேன். எம்கேஆர் பயலன்டுவேன், சட்டியை பரட்டுவேன். வந்துருச்சுடா என் பண போட்டி. நான் வளர்த்த என் ஏடிஎம் கார்டா. என் சிங்க வருதுன்னா காசு வருதுன்னு அர்த்தம். கப்ளிங் ஓசுன்ட்டேன், டொங்காசு கலையிலாண்டாவேன். பூரா என் தம்பியே தான். என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சரா போயிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் சேர்க்கை கப்ளிங் வாங்கி தரேன். சுவஞ்சுக்கிட்டே படு. இதில் என்னென்னா என்ன தொண்டை மயிறு தொண்டாது பலப்பட்டு விழுப்போம். அப்போ மாடு கிடலாம் இளங்கூடி அந்தரம். இந்த கூட்டத்துக்குள்ளே உக்காந்துருக்க ஆள் என்னை வையக்கூடாது. ஏன்னு கேளு, ஒன்றுக்கு நெருக்குனாலும் முண்டை போக முடியாது. அதிலே இருந்துக்க சட்டி கபிக்கிறட்டும். இல்லைன்னா போகும்போது வடியும் கலைப்படி போக. ஆனால் சைடில் இருக்க ஆள் நீ பாட்டுக்கு ஒன்றுக்கு கலை ஆனவனெலாம் எழுதலாம். ஓகே புத்துரு. இங்கே இந்த நாடகத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்களோட கூட பிறந்தவன் நான். உங்களோட யாரு? எங்கள் அண்ணன் தம்பி. உங்களை அத்தனை பேரையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன் நான். அவர் கொண்டதே வந்தாண்டா. சரவணா சுவீட், வையம்பட்டி பாலு, வையம்பட்டி ஏ வேலுச்சாமி, வையம்பட்டி கே குமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய உண்மையான அண்ணன் தம்பிகள். எனக்கு 2001 அன்பலயத்துக்காக நன்கொடை அளித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணே வையம்பட்டி ஸ்வீட் பால் அண்ணே, வேலுச்சாமி அண்ணே, குமார் அண்ணே. 2001 நன்றி அண்ணே. ஹலோ ஹலோ மிஸ்டர் மைக் செட் டொங்காஸ், உன் பாக்ஸை தள்ளி விட பார்க்குது என் புத்துரு. எங்கே இருக்க முடியும்? ஓசில் தள்ளி விட பார்க்குறியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவே செய்வ. இங்கே அமைந்திருக்கின்ற என் தாய்மார்கள் எல்லாம் பயன்படுத்தின உலக்க எங்கே, அம்மிக்கல் எங்கே, லாங் ஓஸ் எங்கே, கப்ளிங் எங்கே? இவங்க திருந்த மாட்டாங்கடா. ஐயோ இருங்கடா, எவனுமே படிக்க போலடா. முதல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடத்து பயில ஊறான் ஒரு இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்பின் புல்டோ கோளுகள் இப்படி படிச்சுட்டு போனவே. இப்போ மண்டியில் கொடுத்து போகிறேன். கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, ஓசு என்பது எதை போட்டு சொருவது, நொப்பத்த மயிரை புடுங்கிறது என்னடா. ஐயோ இருவேன், கூப்பிடுறேன். ஹலோ 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 ஹலோ, அந்த அந்த பெதரமே நான் கூப்பிடு. ஏ அண்ணே, உன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இருவேன். அனில் கதையாடா? ஐயோ இன்னைக்கு சொல்கிறேன், சிரிப்பு சிரிப்பாக இருக்கேன். ஆனால் செக்ஸாக எதிர்பார்க்குறாங்கடா. நாடகமாக பெட்டு போடும். ஆனால் எங்கேயா ஆபாசம் இல்லை? எல்லாத்திலும் இருக்கு. பெத்ததாய் தப்பேன்னு சொல்ல கேட்க மாட்டேன். சின்ன பையனில் சத்துன்னு அடித்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது. பள்ளிக்கூடத்துலேயே பாதுகாப்பு கிடையாது. 12 படிக்கிற மாணவனை கூட்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு பாடம் ஏன்டா எழுதலேன்னு. தம்பி இந்த டவுனுமே நீங்கள் இதெல்லாம் ஓவர். அவ்வளோதான். உங்கள்கிட்ட எதுவுமே நான் நல்லது சொல்ல முடியாதே. இது இடியாப்பம். இவன் இடியாப்பம், நான் தன்னால் பயந்துக்கிட்டு எப்படி இந்த நாடகத்தை விடிய வைப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இடியாப்பம் என்ன அனில் சொல்கிறேன் ப்ரோ. என் தாய்மரலை பூரா நான் அன்னை தெரசாவை வணங்குறேன். அதில் பூரா அடித்து வெட்டி விடுங்கடா. எப்படி எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லும் போது கை தட்டினாங்க. ஏத்தா உங்களை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு ஆம்பளைகிட்ட புழக்க அடி வாங்குற. இந்த திமிரு ரப்பு ஆகுமா? உலகத்திலே என் வீர தமிழச்சிக்கும் தமிழனுக்கு இணை எவனும் கிடையாது. மண்டையில் மாட்டு, மூக்கில் மாட்டு முண்டை, வேற தல் நக்குனது மாதிரியே இருக்காண்டா. என்னடா காக்கா சில மாதிரி இருக்கேன். ஆனால் பூராமே நாங்கள் நாடக குடும்பம், ஒரே குடும்பம் தான். என்ன இந்த ஒரு வயிற்றுக்காக எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு இந்த காசை வாங்கிட்டு போனோமே. எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. ஆனால் இது என்ன ஒரு காரணம்னா மன உளைச்சல். ஏலம் கேட்குறவ கேட்கலாம். இடியாப்பம், பருத்திப்பால், பனியாரம், கப்புளிங்கி, ஓசு, அணில், டொங்காசு.
அணில் கதையை சொல்லிடுறேன்டா. யாரும் குறுக்க வச்சுன்னா சொல்ல மாட்டேன். ஐயோ பொம்பளையால் ஊரா என்னை மண்ணவாரி தூத்த போகுதுங்க. பரவாயில்ல ஆண்டி எதுவும் சொல்லாதீங்க. அணில் கிடையாது, எலி. மாத்திட்டேன், இந்த வந்துட்டல்ல ஆனை. ஒரு எலி ரொம்ப நாளா ஒரு யானைய எல்லாம் அமைதியாக கேட்கணும். ஒரு யானை டெய்லி அங்கிட்டு வாக்கிங் போயிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த ஒரு எலி அதை பார்த்துட்டு எப்படியாவது ஒரு நாள் டொங்காசு போனோம். சரி, யானையை கூப்பிட்டு எலி பேசியிருக்கு. யானை உன்னை ஒரு நாளைக்கு ட்ரில் போட்டுக்கிறேன். யானை சொல்லியிருக்கு, ஏன் ரீப்பர் பெருசு, ஒன்றால் சின்ன ட்ரில்லை இறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கது. சரி பப்ளிக்கில் ட்ரில்லு போடாத, ஆளாளுக்கு வந்து நாளைக்கு டொங்காசு பண்ணுறானே. நான் தென்னந்தோப்பில் போய் வார்மப்பில் இருக்கேன்னு யானை போய் தென்னந்தோப்பில் நல்லா சென்டெல்லாம் ஃப்ரீயெல்லாம் அடித்து தொடர்ந்து வார்மப்பு கப்ளிங்களை க்ளீன் பண்ணி இந்த கதையை கேட்டா போடுறான். வந்தாண்டா டிரைவர். சரின்னு யானை போய் நின்றுருக்கு. இந்த எலி மேலே ஏறி அந்த கப்ளிங் எங்கே இருக்குன்னு 3 மணி நேரமாக தேடி இருக்கு. கப்ளிங் உள்ளேலாம் போயிட்டு வெளியே வந்துருச்சான். அப்போ மெதுவாக என்னன்னு போய் மெதுவாக கிச்சு அந்த நேரம் ஒரு இளநி விழுந்திருக்கு யானை தலையில். இருக்கு யானை, ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இதை கேட்ட வந்துச்சு விட்டு போகிறான். சிரிக்க வேண்டும், சீவசம்மதி அடைஞ்சிரு. என்ன தலைவான்ற போங்கப்பாங்கிட்ட. நான் தலைவன் மயிரெலாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், அவ்வளோ வரைய கோடிக்கணக்கில் சேவை செஞ்ச கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தூக்கி எறிந்த தமிழகம் கைதட்டாதீங்க. அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஐயா. நான் சினிமாவில் நடிக்கும் போது சக நடிகர்கிட்ட நயன்தாரா எப்படி இருப்பாங்க, கீர்த்தி சுரேஷ் எப்படி இருப்பாங்க, அவங்களெலாம் நான் கேட்கவே மாட்டேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தான் கேட்பேன். ஏன்னா ஐயா, இந்த உலகத்தில் காசுன்றது ஒரு பேப்பர் தான் ஐயா. எல்லார்ட்டையும் காசு இருக்கும். இங்கே உட்காந்துருக்க என் அண்ணன் தம்பியெல்லாம் லேசான ஆளுகளா, பெரிய பெரிய குடும்பத்து ஆளுகள்லாம் உட்காந்துருக்கே. உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன். எங்களை மேடையில் நிற்க வச்சு நீங்கள் உட்காந்துருக்கே இல்லை ஐயா, நல்லா இருக்குன்னு ஐயா. யாரும் லேசான ஆளுகள் இல்லைன்னு. ஆனால் பசித்தோருக்கு உணவு போடுறதான் பெரிய விஷயம். நான் இந்த பசியை கண்டவன் இந்த எம்கேஆர். சென்னையில் கிழிஞ்ச டவுசரோடு முறுக்கு வியாபாரம் பார்த்தேன், பதிச்சிடும். யாரும் சோறு போட மாட்டாங்க. அப்போ காலையிலாம் சோத்துக்காக கும்பிட்டு வந்திருக்கேன் ஐயா. மேடையில் பெருமைக்கு சொல்லலைங்க ஐயா, உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும் எனக்கு உண்டு. அதனால தான் இந்த நாடக உலகத்தில் நான் 15 வயசில் நாடகத்துக்கு பப்புன்னு வந்தேன். இப்போ இந்த யூடியூப் வந்ததுன்னு தான் என்னை தெரியுது எல்லாத்துக்கும். ஆனால் அப்பையிலேருந்து இந்த பேரும் புகழும் போகல. ஏன்னா நான் சம்பாரிச்சது ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி இவங்களை. அதனால தான் சேவை செஞ்சுட்டு வரேன். நான் படிக்கலை. ஃபேஸ்புக்கில் எல்லாம் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை எழுதுவாங்க. நான் நன்றின்னு போட்டு விடுவேன். சிரிச்சிருவாங்கன்னு தெரியும் சொல்லாமல். விதி இல்லை. ஏன் சொல்கிறேன்னே அண்ணே, படிக்காத பப்புன்னு கோமாளியே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாளையத்தில் ஏழை வாழைக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்க. அந்த காளிமுனியை உங்களுக்கு துணை இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்துக்கு தினசரி சோறு போடுங்கண்ணே. நீங்கள் தானே கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்லலாம். அப்போ அதே மாதிரி என் தம்பியெல்லாம் இரவு நேரத்தில் நாடகம் பார்த்து மெதுவாக போங்கப்போ. சில பேர் ஹீரோ ஹோண்டில் வந்துட்டு போட்ட சரக்கில் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அடுத்த வண்டியை. இதெல்லாம் நிறையா நடக்கும். கேட்டால் அவங்க சட்டையை போட்டு ஒரு ஊரெல்லாம் இறங்கும் போது ஊரே ரத்த கலரில் இருக்கு. சண்டை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். அந்த ஊரில் வரும்போது நாட்டாம சொன்னார், நம்ம ஊரில் கீச்சுன்னு ஒரு சத்தம் இருக்கக்கூடாது, நீ வந்து பாருங்கள் எம்கேஆர்னு. பார்த்தா ஊரே அடித்து பொம்பளைலாம் ஜாக்கெட்டு பாவாடைலாம் கிழிஞ்சு பூரா விளக்கமாறு உலக்க சேச்சி பிள்ளைலாம் ஒருத்தன் அடித்து தூக்கி போட்டிருக்காங்க. அவன் ஆண்டு கிடக்க மருதமணி மாதிரி. அந்த ஊரில் நான் சொன்னேன், எதுவும் கோயில் பங்காளி பிரச்சனையா, எவ்வளோ தண்ணியை போட்டு பொம்பளையை கையை பிடிச்சி எடுத்துட்டானா, எதுக்கு இந்த சண்டை? போலீஸ்கார மட்டும் 500 பேர் லத்தியோட. என்ன சண்டைன்னு கேட்டால் அந்த அம்பலார் சொன்னார், மாமே மச்சனுக்குள்ளே தான் சண்டை. என்ன சண்டை? கணேஷ் கோயிலில் கேட்டிருக்கேன். கணேஷ் கோயில வாங்க கூட வக்கில்ல, என் தங்கச்சியை திருப்பி கொடுறான்ட்டேன். அவ்வளோதான். கணேஷ் கோயிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க. சவுண்டு இல்லையா? ஒவ்வொரு ஆள் காதில் வந்து பேசிட்டு போப்பா. மைசெட்டு புத்துரு, லேசா குத்துரு,
இந்த உலகத்தில் ஓகே, இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, களை வாங்கக்கூடாது. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே பார்க்கக்கூடிய அவங்களுடைய வேலை புனிதமானது. அவங்கவுங்க வேலை கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் சில பேர் கூடுதலுக்குலாம் பேசுவாங்க, இந்த நல்ல சம்பளம் வாங்குறான், நம்ம பேசாமல் பப்புன்னு போகலாமா, டங்கு வார அந்துவோம். ஏன்னா பப்புன்னு போடுறது பெருசு கிடையாது. இந்த டான்ஸுக்கார பிள்ளை குளிச்சே 3 நாளாக இருக்குது, நம்ம அப்பே ஆத்தா அம்புட்டையும் பேசுவோம், மடுவுக்குலாம் அடி வாங்கணும். ஸோ வெதர் இந்த ஸ்ட்ராங் இல்லை மதர். ஏய் ஓகே ப்ரோ, காதலிக்கிற ஆளுகள்லாம் கை தூக்குங்க. என்ன ப்ரோ? காதல் புனிதமானது. ஆனா காதல்னு போய் சொல்லியே ஆக வேண்டும். காலையில் வெள்ளம் பொண்ணடிப்பேன், எடுத்தவொடனே ஏ அஜய் உடனே அண்ணா கொன்னட்டு வாங்கடா, அசோக் கிடையாதுடா, அவன் மான்ட்டான்டா அஜய். அந்த பிள்ளை பேரு சுமிதா, இங்கேருந்து போன் பேசுவான், ஆனால் பல்லு விளக்குறதுக்கெல்லாம் எழுப்பிடுவான். ஏய் சுமிதா பல்லு விளக்கிட்டியாடா? அது உடனே விளக்குறண்ட, உடனே என்ன பேசுறான்டுவேன், கோல்கேட்ரா இவன். நான் அதே பிராண்ட் தான், பார்த்தா முண்டை செங்கக்கல்லை நுணுக்கி விளக்கிட்டு இருப்பேன், கிரிச்சா 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 கிரிச்சான் அள்ளி விடுவேன். ஏய் ஜட்டி என்ன பிராண்ட்? பூமர்க்கடா, பார்த்தா முண்டை ஓட்டை விழுந்திருக்கும், தூர விழுந்திருக்கும், தாலி வெதர் இங்கே தொங்கும், அள்ளி விடுவேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, பார்த்தா கருவலை பிடிச்சி பேண்டுக்கிட்டு இருப்பேன், இந்தா கிளம்பிருச்சு பார்த்தியா. இதெல்லாம் பழைய கப்ளிங், பழைய டொங்காஸ். காதல் செய்வது தவறு இல்லை, காதல் செய்யுங்க. ஆனால் அவையமே முடிஞ்சா முந்திக்கிட்டு கூட்டு வந்தா உனக்கு பொண்டாட்டி. பொண்ணு கிடைக்கல மிஸ்டர் பொட்ட வரைக்கும் முண்டை. எந்த வயசுல செய்யணும்னா 1.5 வயசுல செய்ய விடு, புழு புழுன்னு இருக்கு, நீங்க வாவே நத்தின் துப்பு. ஏன்னா நீனா கல்யாணம் பண்ணி பிள்ளை வந்துட்டீல, யாரு எங்க அவதாவா? அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், தாய்மார்களே, கட்டின புருஷனை மறந்துடாதியா. கட்டின புருஷன் தான் உனக்கு செக்யூரிட்டி, ஏடிஎம். தினசரி கணவனை நன்றாக கால்களை அலசி நீ வணங்க வேண்டும். எங்க வணங்குற? புருஷனை நெஞ்சில மிதிச்சுட்டு போய் கிரேண்டர் ஆட்டுற. எங்க அப்பாத்தாலாம் எங்க ஐயா பின்னாடியே தெரியும், செனையா இருக்கிறார், பிரச்சனையாகாம இருக்கிறது. ஒன்றும் டபாங் டபாங் தான் கெட்ட வார்த்தையாடா, அது என்னடா டபாங் டபாங். அந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுக்கு வெரி ஹார்டு ஒர்க். 20 உள்ள 30 உள்ள பார்ப்பேன். அப்போ ஒரு கிராமத்தில் போட்டினா வீடு கட்டுறதோ, மாட்டு வண்டி வாங்குறதோ, கருது வண்டி வாங்குறதோ கிடையாது, பிள்ளை வைக்கிறதே போட்டி. எத்த விட்டு கல்பனா மாசமா இருக்கான்னா பொண்டாட்டியை கூப்பிடுவேன், பக்கத்து வீட்டுக்காரன் மாசமா இருக்காளா, உள்ளவா, கட்டம் டம் டும் ரைட், புஷ்வானம் ராங், வெளியே போ. மறுபடியும் அங்கிட்டு போனா மாசமா இருக்கா, உள்ளவா, சட்டாங் ராங் லாங். அடிச்சு 16 17 பிள்ளைய பத்து 60 கம்போட நிற்பாங்க, அடிச்சு பாஞ்சு. ஏன்னா அன்னைக்கு குடும்பத்தில் உள்ள ஆண்களை வீரனாக காய்ப்பதற்காக பிள்ளை வத்தார்கள். இன்னைக்கு பூரா பிள்ளையும் தூக்கிட்டு வர்றதுக்கு மணிப்புரசில் வச்சு கும்பிடுத்தேன். பிள்ளை உரம் 1/4 கிலோ 1/2 கிலோ, மூஞ்சிய திறந்தா மருதமணி மாதிரி மாடுலாம் அத்துரும். ஏன்? கர்ப்பவதியா இருக்கக்கூடிய மனைவியை என் அன்பு அண்ணன் தம்பிகளே எப்போதும் போல எல்லா வேலையும் செய்ய சொல்லணும். சமைக்க சொல்லணும், மாவாட்ட சொல்லணும், துணி துவைக்க சொல்லணும். இங்கே தான் ஒமட்ட விட மாட்டானே அந்த பிள்ளை. லேசா பூரி சேராமல் ஒமட்டுச்சுன்னா புரிஜின் பக்கத்தில் போயிடுவேன். ஏய் கமலா என்ன ஒமட்டுற? நாயே நீ நைட்டு செஞ்ச டபிள்யூ தான்டா. வாவ் பெல்ட் சாம்பியன் மேட்ச். ஓகே உள்ள சான்சினா ஆமாடா ட்ரிபிள்ஸ். ஓகே நகலவே விட மாட்டேன் பொண்டாட்டிய. காலை அமுக்குவேன், பாவாடையை துவைப்பேன். அதை பார்த்துட்டு போகிற டாக்டரு பிளேடை ரெடி பண்ணிடுவார். பிளேடு, வாச்சாத்த, அருவா, சம்பட்டி, குடல் அள்ளுறதுக்கு சாந்து சட்டி. 2.5 லட்சம். நீ வீட்டுக்கு போறியா என்ன பண்ண?
சாங் பாடுறேன். ஒன்று வெந்தாண்டா தமிழே போதையை போட்டுக்கிட்டு போதை பாட்டு கொடுத்தேன் பாரு. போப்பா செக் பண்ணனா அப்புறம் கண்ட மணிக்கு பேசி நான் ஜாதானாலா அங்கிருந்து நாடகம் பார்த்து நீ அனுபவிச்ச குடியை அனுபவிச்சு திருந்துற வந்தே அந்த எம்கே எனக்கு தெரியாதா? மதுரை ஊமச்சோளம் பயல்கடை அண்ணே நீ செஞ்சுட்ட, இனிமேல் நீ நல்லா இருந்தே. உனக்கு ஏதாவது ஒரு 10,000 கொடுத்தா தெரிஞ்சுவியா? இலை தூமியை குடிக்குமே. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு உள்ள என்னை கவனிக்கலையா அண்ணனை? நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. அவன் தாண்டா அப்படி சேட்டை பண்ணுவியா? கண்டிப்பானேன்றியாம் பாரு. நீ ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, என்னை விடுங்க வரலடா. ஏய் நீ நாடகம் பார்க்க வந்தியா பிளாக்கில் சரக்கு ஓட்டுறியா? நம்ம காவல்துறைக்கு பயந்தது மாதிரி. எங்கே போன? ஒன்றுக்கு போகக்கூடாது, அங்கனே இருந்து வடிச்சு விட்டு போ. சூ இது எழுதுன யார்? கொஞ்சம் வாவேன். யார்கிட்ட வாங்கின? பப்பு. ஏய் தப்பா என்னடா இருக்கேன் வெளியே இப்போலாம் கேவலப்படும் லேசா இல்லை ப்ரோ. பப்புன்னு நடிக்கிறது. மானா பூன் இங்கே வாவேன். மானா பூனா பூரவி முன்னாள் கவுன்சிலர் வையம்பட்டி. ஏனே இது வானே, இங்கே வானே, நீ கவுன்சிலர் தானே, இங்கே வா. இப்படி ஏன் நீ வயிறியா என்ன பண்ணுற? எம்பி மின்னல் பவர் ஆடியோஸ் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் ஆடியோ மற்றும் லைட்டிங் ஹவுஸ் அமைத்து தரப்படும் வையம்பட்டி எம்பி மின்னல் பவர் ஆடியோ சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கார்கள். நன்றி நன்றி நன்றி. மது அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். அவன் நல்லா வருவான், பிக்சரில் நல்லா வருவான், நீக்குற ஒரு லைனில் வருவான். லென்த்து நல்லா பண்ணுறான், நல்லா பண்ணுறான். அவன் இருக்கே விடாரா கண்டகர். எவ்வளோதான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கே, அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், நம்ம வாங்காமல் திருந்தணும்ட்டே நாங்கள் வாங்கத்தான் செய்வோம். அருமை அருமை. இந்த வந்துட்டு அதில் வாங்குற வந்துட்டேன் வாய்ப்பு இல்லை. திருந்த தமிழகத்திலே எல்லாரும் காவல்துறை ஐயா பார்த்துருக்கீங்களா? அங்கே உட்காந்துருக்காங்க அதிகாரி ஐயா. இவனுக்கு எப்படியும் 5,000 போடுவார் ஐயா, நோட் பண்ணிக்க. காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. நான் அன்பாலயம் போன வருஷம் ஒரு 4 வீடு இல்லாத அளவுக்கு திறந்து கொடுத்தோம். எடுத்து பேசுகிறாங்கய்யா. அதற்கு அதிகம் உதவி செய்ததே காவல்துறை நண்பர்கள் தான். உலகத்திலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. என் அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா எல்லாம் வண்டி ஓட்டுகள, டூவீலரு 4 பயன்படுத்துகிறவங்க வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்க, லைசன்ஸ் வச்சுக்க, சாலை விதிகளை பின்பற்று. காவல்துறை அதிகாரி இதெல்லாம் நீ செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் தான். நீ என்ன செய்கிற? அங்கே ஒருத்தன் கையை காட்டுறான்னு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு முண்டை ரைட்டில் திரும்புகிற. டம்முன்னு இடிச்சோடனே பஞ்சாயத்துக்கு 4 பேர் வர்றேன். 12 மணி ஆனால் சரக்கு வாங்கி தருவாங்கன்னு இதே வேலையை தருவாங்க. வேகத்தர அத்தண்டி வேகத்தர தெரியாதடா, மட்டான்னு போயிட்டு பொண்டாட்டியை இங்கே ஓட்டு அங்கே போய் தெரியா மணப்பாறையில் எங்கே கமலா ஆளை காணா. அது உடனே தாலியை கழுவிட்டு காலியை கொண்டு விட மயிறு நான் விழுந்து கிடக்கேன். ஏன்னா வண்டி ஊர் அந்தந்தண்டி வண்டி. அன்றைய காலத்தில் என்னைக்காவது பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்தில் 2 மாட்டு வண்டிகள் மட்டார்னு முட்டி 12 பேர் செத்து போனாங்க. இல்லையே, மாடு நாக்க இழுக்க முடியாமல் அது எங்கடி ஓர அது அடி வச்சு. இப்போ பூரா கிளம்பிட்டேன். வண்டி முன்னாடி டூமில் எமன் படத்தை போட்டு வச்சுருக்காராடா. ஓ டயர் இந்த தண்டியாக இருக்குது, டயர் மாதிரி ஷார்ட் பண்ணுறியா? கருது புருசுன்னு பார்த்தா பொம்பளை சேலையை காணும். கருது புருண்டே சுற்றிக்கிட்டு பாவம் அது முண்டமாங்கிட்டு ஓடி வச்சு வேலைக்கிறவர் குடும்பம் படுத்துறாங்க. ஏய் எந்திரிச்சு போ. என்ன கருது வண்டிக்காரன் ஆளை கொள்றேன். கருது வண்டி ஓட்டுற புறம் இருக்கீங்களா? ஆமாம், கருது வண்டிலாம் பாதுகாப்பாக ஓட்டுங்க. டிராக்டரும் பாதுகாப்பாக ஓட்டு. ஆனால் டிராக்டர் ஓட்டுற ஆள் சீக்கிரம் கொட்டை கணத்துரும்டா. இந்தா வங்கு 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 வங்கு. அப்படித்தான் ஒரு ஆள் எங்கள் மாப்பிள்ளை போய் டிராக்டர் உழுதமே திருப்பி இறங்க மாட்டேன்ட்டேன். என்னென்னு பார்த்தா அது தகரம், அதுக்குள்ளே போய் ஹோல்ஸ் உட்காந்துக்கிடுச்சு. வங்கு வங்கு வங்குன்னு. மாப்பிள்ளை இறங்கி வரான்ட்டேன்.
வெல்டிங் ஆளை கூட்டு வாடா. அப்புறம் சேண்டரை வச்சு வெட்டும் போது எப்படியோ ஒரு ஓட்ட மாட்டு வெட்டி விட்டாங்க. விதி இதெல்லாம் உணர்ச்சியா சிரிப்பீங்களே அணில் கதை இதெல்லாம். கடுகு 35, சீரகம் 100. என்னது இங்கிட்டா இருப்பா, நம்ம பெரிய தாலி வியாபாரி மாதிரி அலோலான்னு. ஆர்எம்சி சாம்ராஜ்யம் சார்பாக டொங்காஸ் டொங்காசு பயலுகடா, நீக்குரோ பயலுகடா, கப்ளிங் அண்ட் ஓஸ் பயலுகடா, ஆர்எம்சி பயலுக வந்திருக்கும் வலிம் கொஞ்சம் ஏத்துங்கடா. ப்ரோ உங்களை தாக்குறான் அந்த பையன். சாரி ப்ரோ, ராங் நம்பர் தான். மைசெட்டு எனக்கு எடுத்து வச்சுருவாரான். ஆர்எம்சி பயலுக வடக்கு அமையபுரம் வாழ்த்துக்கள் ப்ரோ, தொடரட்டும் உங்கள் டொங்காஸ். ஒவ்வொன்று ஆயில தூட்டு போயிட்டாங்க. ஒருத்தைய வந்தேன் சீச்சி சீரணுன்னு ஆரம்பித்தேன். அப்புறம் ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. அப்புறம் அண்ணன்ன பாத்தியா அண்ணன் மயிரை புடுங்கினேன்னு ஆரம்பித்தேன். அப்புறம் இடியாப்பம் இந்தா. இப்போ நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அரைப்போடு காப்போடு ஆரம்பிச்சு விடு. கப்ளிங் ஓசுன்ட்டேன், இந்த மீனேன்ட்டேன், இந்தா தேங்காய் பால். அந்த இடியாப்பம் வைக்கிறேன் ஆளுகளை பாருவேன், ஐஸு சப்பு. அந்த இடியப்ப வைக்கிற ஆளை பார்த்துருக்கியா தம்பி? ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்கடா, அப்புறம் பேசுங்களா. மெதுவாகத்தான் பேசுவேன், ஏன்னா அவன் வீட்டில் கஞ்சி ஊற்றாமல் அனுப்பியிருக்கும் பொண்டாட்டி. இந்த வீட்டுக்கு முன்னாடி வருவேன், இடியாப்ப. இந்த பொம்பளை எந்திரிச்சு லைட்டை போட்டு பல்ல விளக்கிட்டு இடியாப்பா இரு வாலி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே கத்துனவே மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் போய் இடியாப்பம். அப்புறம் எப்படி மனுஷன் வியாபாரம் ஓடும்? எந்த வியாபாரமே ஐஸை கவனிச்சிருக்கியா? நல்ல இளைஞர்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருப்பேன், என் தம்பியை ஊறான். அந்த இடத்துல நின்றுட்டு ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாகபர் ஐஸ் அடிக்க மாட்டானே. 10 கிழவைங்க உட்காந்து தாயம் போட்டுக்கிட்டு இருமிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் ஐஸ் அடிச்சு அவங்க அங்கிட்டு போடா கொண்டு வராதடா. இதில் வியாபாரம் பார்க்கக்கூடிய என் அன்னைங்களே தம்பிகளே என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல ஒரு பொருள் விற்கிறோம்னா யார் வர்றாங்களா, இந்த இடத்துல நம்ம நின்றா வியாபாரம் ஓடணும்னு அறிவு சார்ந்தவங்க தான் விற்று குடும்பத்தை பிழைக்க வைக்க முடியும். நீ பாட்டுக்கு எங்கன இடியாப்பம் அங்கன என்னத்த. சமீபத்திலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது, எல்லாம் தெரியுமில்ல. நான் எதை சொல்றேன், அவன் எதை சொல்றேன். தண்டி குண்டுன்றேன், ஒருத்தன் கிணத்து வெடின்றேன். ஆனால் உலக நாடுகளே இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயப்படுதோ இல்லையோ, தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுது. ஒரே ஒரு தமிழனை பார்த்து, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அல்லவேளை ஐயா செத்துட்டார் அப்துல் கலாம் ஐயா. இல்லைன்னா இப்படி ஊருக்கெல்லாம் அவர் வர முடியாது. வந்து மேடையில் பேசியிருப்பார், அன்பு சார்ந்த இளைய சமுதாயங்களே, நாட்டினுடைய பற்று உங்களுக்கு வேண்டும் ஐயா. நான் ஏவுகணைகளை நிறையாக தயார் செய்தேன். அதே போன்று ஒவ்வொரு இளைய என் பிள்ளைகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுவார். கூட இருந்து இடியாப்பம் இருப்பார். அவர் போய் இடியாப்ப சட்டியை தூக்கிட்டு போய் ராமேஸ்வரத்தில் கடை போட்டு பழச்சிருப்பார். இது இடியப்பம் பப்புண்டான்னு பேசும்போது நீங்கள் என் தம்பியை சிரித்து விளையாடலாம். ஏன்னா நீங்கள் மனக்கவலை. அங்கேருந்து எம்கேஆரே நீ கெட்ட வார்த்தையில் சொல்கிறேன்னாலும் அது என் தம்பிக்கு அண்ணனுக்கும் சந்தோஷம் தருதுன்னா அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஆமாம், என்ன பண்ணுவார், அமெரிக்காவில் படித்தவர். நோ பேடு வாய்ஸ், பேடு வாய்ஸ்ன்றே நோத்தவங்கமோ நான் அங்கிட்டு போய் என்னை வச்சுட்டு போவேன், கெட்ட வய இதெல்லாம். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இரு என்னாச்சு அவருக்கு? அப்போ உச்சா உச்சா பம்பா பம்பா